ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து டுடே லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். அதுக்கு என்னென்ன தேவையான என்ன போடுறேன்னு பார்க்கலாம், என்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ வந்து என்ன லஞ்சுனா தேங்காய் பால் சாதம், அப்புறம் நெய் சாதம், தேங்காய் பால் சாதம், அப்புறம் நிறைய சொல்லலாம். ரைஸ், அந்த நெய் சோறு நிறையா இருக்குது. இந்த இதுக்கு வந்து நிறையா இருக்குது. இந்த நெய் சோறுங்கிறாங்களா, அதுமாரி தான் நான் மெத்தடில் செய்ய போகிறேன். இப்போ எப்படி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து மெயினாக நைஸாக நல்லா பாருங்க, இதேமாரி நைஸாக வெங்காயம் அரிஞ்சிக்கணும். அரிஞ்சிட்டு அப்புறம் வந்து பச்சை மிளகா எடுத்துருக்கேன். நான் வெங்காயம் 2, வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். பச்சை மிளகா 2. தக்காளி வேணும்னா போட்டுங்க, இல்லைனா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. நான் போடலை. குருமாவுக்கும் நான் பருப்பு தாலுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அது 3-4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் மெயினாக வேணும். அப்புறம் நெய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் 50 நெய் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து நான் பருப்பு தாலுக்கும் குருமாவுக்கும் 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் குருமாவுக்கு உருளைக்கிழங்கு உருளைங்களுக்கு வேக வைக்கணும். குக்கரில் போட்டிருக்கேன். இப்போ வேக வைக்கணும். பருப்பு தால் வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது, சப்பாத்தி பருப்பு தால்னு இருக்கும். நான் வேணால் லிங்க் தரேன், போய் பார்த்துக்குங்க. இது நான் சும்மா மேலோட்டமாக காமிக்கிறேன், அந்த இதில் வீடியோவில் போய் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி எடுத்துருக்கேன். சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லை, அதனால் நான் சாப்பாடு அரிசி வீட்டில் எப்பொழுதும் வடிக்கிற அரிசி எடுத்துருக்கேன். இது கழுவிட்டு நம்ம செத்த நேரம் ஒரு 10-20 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் வரையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா இதாக இருக்கும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன், அதனால் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது வரமாட்டேங்குது கொஞ்சம், அதனால் வாசனையாக இருக்குமா, அப்போ தான் அதனால் கொஞ்சம் கூட போட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து சாதாரண ஸ்பூன் மாதிரி இருந்தீங்கன்னா 2-2.5 போடலாம். நான் இதில் எடுக்க முடியல, அதனால் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு 3, ஒரு பட்டை ஒரு துண்டு எடுத்துருக்கேன். இது பொரிஞ்சோன்னா நான் டைரெக்டாக வெங்காயத்தை போட்டுறேன். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவ்வளோவா தேவையில்லை. ஓரளவு மீடியமாக இருந்தால் போதும். ரொம்ப கண்ணாடி பதம் வந்தால் ஓரளவு போதும். இது வதக்கிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்தமாரி தான் வெங்காயம் வதங்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போட்டு அதுக்காக தான் முன்னாடியே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு அடுப்பில் வேவுது, அதையும் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம அளவு இதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புதினா வந்து ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் பருப்பு தாள் போட்டோம்னா நிறையா போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுருக்கேன். புதினா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது போட்டால் புதினா வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டு நீங்கள் தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். நான் கீரி தான் போட்டிருக்கேன், ஏன்னா காரம் இருக்கணும்ல, கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் காரம் இருக்கட்டும். இது ஃபுல்லாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கி நல்லா அது அவ்வளோதான். மசாலாலாம் ஒன்றும் போட வேணாம். அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அந்த இதெல்லாம் போட வேண்டாம். இது பால் ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு அரிசி களைஞ்சி போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சிட்டு பால் புழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட்டேன் அதுக்காக வீடியோ எடுக்கவே. இப்போ வந்து பால் புளியிறப்ப சரி காமிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா இதுமாரி ஸ்பூன் வச்சு வடிகட்டி வச்சு நல்லா வலித்து நல்லா புழிஞ்சு விட்டுங்க. ஃபுல்லாக வடிகட்டி நல்லா வலித்து இது பண்ணி விட்டுட்டு நல்லா பால் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. புழிஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து இது இன்னொரு தடவை போட்டுக்கலாம். நான் ஒரு தடவை வடிகட்டிட்டேன், நல்லா திக்காக எடுத்துட்டேன் பால். அதனால வந்து நான் ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால்லாம் எடுக்கலை, ஒரே பாலாக எடுத்து புழிஞ்சிடறேன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து இது நல்லா புழிஞ்சு வடிகட்டிட்டேன். இந்த பால் இதையும் வடிகட்டி வச்சுட்டேன். இதையும் போட்டுட்டு நல்லா அடுத்தது வந்து தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் சக்கை மாதிரி வரணும். அதனால் நல்லா சக்கை மாதிரி வந்ததுன்னா அதில் பால்லாம் இருக்காது. நீங்கள் 2-3 தடவை தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா. இதை நல்லா பாலை வந்து திக்காக புழிஞ்சிக்கலாம். ஃபுல்லாக திக்காக இந்த ஸ்பூனை வச்சு நல்லா அமுக்கி நல்லா இது பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் வச்சு கூட நல்லா புழிஞ்சி விட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அரைக்காமல் கூட சில பேர் வந்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சி பால் எடுப்பாங்க. அதுமாரி கூட செஞ்சுக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் புழிஞ்சிட்டு இதெல்லாம் காமிச்சு நான் இப்போ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து புழிஞ்சிருக்கேன். இப்போ வந்து அளந்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு தகுந்தப்பல அளந்து ஊற்றிக்கலாம். அரிசி வந்து இதால் 1 எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 2 ஊற்றிக்கலாம் நீங்கள். பால் வந்து 2 தான் இருக்கும், கரெக்டாக 2 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 2 இருக்குது, போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது அரை டம்ளர் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதால் அதே வந்து அளந்து ஊற்றுறேன். அரை டம்ளர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு போதும். நம்ம 1க்கு 3 ஊற்றணும் தண்ணி. நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 பால் ஊற்றிருக்கேன். 2 படி இதில் பால் வந்து 2 ஊற்றிருக்கேன். அப்புறம் வந்து அரை டம்ளர் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிங்க. எவ்வளோனா இவ்வளோ ஊற்றிருக்கேன் நான். கோட்டு தாண்டி இல்லாமல் கீழே வச்சு இதோட தண்ணி ஊற்றிருக்கேன். அது மாதிரி ஊற்றினீங்கன்னா அரிசிக்கு வந்து குழையாமல் பழப்பழன்னு வரும். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே பபுள்ஸ் வரும் பார்த்திங்களா, அதுமாரி வந்தால் போதும். இப்போ வந்து அரிசியை போட்டுக்கலாம். ஊற வச்சு போட்டுக்கன்னா அதை வந்து போட்டுக்கலாம். இந்த தேவையான அரிசியை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி பபுள்ஸ் வருது பாருங்கள். இப்போ வந்து அரிசியை போட்டுக்கிறேன். நான் ஊற வச்சது அரிசி வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் பொலன்னு இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இந்த அரிசி அப்படியே மேலாப்பில் என்னென்னா ஒட்டிட்டு ஏனத்தில் ஒட்டிக்கிட்டு வரமாட்டேங்குது. அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி எடுத்துடலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப போயிட்டுன்னா அந்த பொலன்னு இருக்காது, புலவு சாதம் மாதிரி இருக்காது, அது வந்து பொங்கல் மாரி போயிடும். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அரிசியை போட்டாச்சு. லைட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போட்டுற வேணாம், கரிச்சிதுன்னா சாப்பிட முடியாது. லைட்டாக இருந்தாலும் சாப்பிடலாம், ரொம்ப இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. ஒரு லைட்டாக ஒரு சிட்டிகை கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. உங்களுக்கு சுவைக்கு ஏற்றப்ப உப்பு போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பால் வந்து 1 டம்ளர் எடுத்துகிட்டு தண்ணி 2 கூட ஊற்றிக்கலாம், அப்படி கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த பால் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நான் 2 டம்ளர் பால் ஊற்றிட்டு அரை ரோட்டா வந்து பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கொதிக்குது தலைப்பலான்னு. இப்போ குக்கரை வச்சு மூடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மூடி குக்கர் வெயிட்டு போட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இது விசில் வரட்டும். விசில் வந்துட்டு ஸ்டீம் அடங்கின பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, கடுகு நிறையா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம். இது போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பருப்பு தாளுக்கு இப்போ தாளிக்கிறேன். பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி வெங்காயம், கைப்பிடி தக்காளி. இது நல்லா ஃபுல்லாக வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா இது பருப்பு தாள் வச்சு சாதம் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சப்பாத்தி அந்த இதெல்லாம் வச்சு கூட சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வதங்கின பிறகு இது பண்ணட்டும். இப்போ வதங்கட்டும், நல்லா வதங்கின பிறகு பார்க்கலாம். இப்போ பருப்பு தாள் வந்து பருப்பு ஊற்றினா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நல்லா திக்காக கூட வச்சுக்கலாம், நீங்கள் தனியாக கூட வச்சுக்கலாம். பசங்க வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி கேட்டாங்க, அதனால் அப்படியே கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். சாதத்தோட போட்டு சாப்பிடுவேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே கேட்குறாங்க, நினச்சி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப எது இருந்தாலும் டேஸ்ட்டு பார்த்துட்டு வந்து உப்பு போட்டுக்குங்க. நம்ம வந்து ஆரம்பத்துலேயே உப்பு கூட போட்டோம்னா சாப்பிட அப்புறம் வராது, வாய் உப்பு கடிச்சிதுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போய்டும், தூக்கி தான் கொட்டுற மாதிரி ஆகிடும். அதுக்காக எதாக இருந்தாலும் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. நான் இப்போ கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். உப்பு சாப்பிட்றப்ப எப்படி டேஸ்ட்டுன்னு பார்த்துட்டு நாங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்கிட்டோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதான். கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பை வந்து நிப்பாட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து குருமாவுக்காக எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 2 பீஸ் போல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அது புழு இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம், வெந்நீர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்நீரில் வந்து போட்டுடலாம். அது வெந்நீரில் போட்டுட்டு இங்கே பாருங்க சொல்லி வாய்மூல இந்த வருது. அதனால் வெந்நீரில் போட்டோம்னா நல்லா இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வெந்நீரில் போடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போதும். இது அப்புறமா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காலிஃப்ளவரை வேக வச்சுக்கலாம். அது வந்து பச்சை தண்ணியில் வந்து போட்டால் தான் அந்த புழுவெலாம் செத்து போகும். அப்புறம் வந்து வெந்த பிறகு நம்ம வந்து குருமலா போட்டுக்கலாம். வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 6-7 போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை. ஏன்னா இது எதுக்கு போடுறோன்னா திக்னஸ் அதுக்காக போடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் சட்டி வந்திருக்கேன். இப்போ இது எதுக்குன்னா குருமாவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் போட்டேன், சூடு வரட்டும். இப்போ இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இப்போ என்ன தேவையான பொருள்னா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்கணும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம்ல, அந்த பச்சை ஸ்மெல் போகும். அதுக்காக தான் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறது. இப்போ வந்து எண்ணெய் சூடு வந்துட்டு பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறமா கடைசியாக நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் வேணால் பார்த்துட்டு நீங்கள் கடைசியாக கூட ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றலாம் நான். இப்போ வந்து சூடு வந்து நல்லா இதாகிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து தேவையான போட்டுங்க. நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நான் சேர்த்து அரிஞ்சு வச்சேன். அந்த புலாவுக்கு மட்டும் தனியாக அரிஞ்சு நீட்டு வாக்கில் சாம்பார் போடுவோம்ல, அதனால் நீட்டு வாக்கில் அரிஞ்சேன். அதனால் அப்படி இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, இப்போ இது வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இது லைட்டாக போதும், பச்சை ஸ்மெல் போடாமல் போதும். இது ரொம்ப தேவையில்லை, வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1.5 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரொம்ப இதிலே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பூண்டு சோம்பும் போட்டு நுணுக்கி வச்சுக்கலாம். அது கூட நுணுக்கி குருமா தான் தாளிக்க போகிறோம். நல்லா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு வந்துடுச்சு. வந்து குருமா வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து தேங்காய் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காய், பொட்டுக்கடலை, மிளகா, காஞ்ச மிளகா போட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் இதே வந்து பச்சை மிளகா போட்டு செய்யலாம் வெள்ளை குருமா. இது நான் சிகப்பு குருமா வைக்கிறேன்.
இப்போ வந்து ஒரு ஓட்டை தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மசிச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஃபுல்லாக மசிச்சு விட்டேன். நீங்கள் மேட்சர் இருந்தாவோட மசிச்சு விடலாம். நான் கொஞ்சம் தெரியறதுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டாச்சு. நல்லா வேகட்டும். இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா சும்மா 2 பீஸாகவே பெருசாகவே போட்டுங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி பீஸாகவே போதும். இதுமாரி இருந்தால் கூட போதும். நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா சாப்பிட்றதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். எனக்கு வந்து காலிஃப்ளவர் போடுறதா பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து இப்போ நல்லா இது பண்ணியாச்சு. இப்போது உருளைக்கிழங்கு போட்டு காலிஃப்ளவர் போட்டாச்சு. இப்போ தேங்காயும் பொட்டுக்கல்ல மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு இது பண்ணிக்கலாம். கெட்டிப்படாமல் இருக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் கலந்து விட்டுக்கணும். உடனே பிடிச்சிரும். ஏன்னா பொட்டுக்கல்லை போட்டிருக்கோம்ல, அதனால் டப்புன்னு பிடிச்சிரும். அதனால் உடனே போட்ட செகண்டு கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு திக்காக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு நல்லா. இப்போ வந்து நல்லா திக்னஸ் வந்துட்டு பாருங்க. முன்னாடி எவ்வளோ தண்ணியாக இருந்தது, நல்லா டப்புன்னு திக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொட்டுக்கல்லை போட்டுக்கோம், அதனால் டப்புன்னு திக்காக வந்துடும். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் சாப்பிட்றீங்கன்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரம் நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குருமா, இந்த இதுக்கு குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வேகணும்னு எல்லாம் வெந்தது தான். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாம் வெந்தது தான். கொஞ்சம் திக்னஸ் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டால் இது பண்ணி நான் இறக்கிற வேண்டியதான். அந்த பச்சை ஸ்மெல் போட்டிருக்கோம்னா, மிளகாத்தூள் போட்டிருக்கோம்னா அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா திக்காகிட்டு பாருங்கள். நல்லா போட்டு சாப்பிட்ற மாதிரி, தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைஸை பார்ப்போம். ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாதம் நல்லா ஸ்டீம் அடங்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். இதுமாரி தான் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே கிண்டினீங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். இதை வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி செய்யலை, நான் வேணாம் அப்படின்ட்டு. போன வாரம் தான் எடுத்தோம், அதனால் வேணான்ட்டு இருந்தாச்சு. இப்போ அந்த குருமாவுக்கு பருப்பு தாளுக்கு சூப்பராக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சூப்பராக லஞ்ச் ரெசிபி, இந்த டுடே லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புலாவ், பருப்பு தால், குருமாவும் பருப்பு தாலும் எப்படி இருக்குன்னு தெரியல. புலாவும் குருமாவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வேணால் பருப்பு தால் வேணால் நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நான் சாப்பிட்டதில்ல, பசங்க கேட்டாங்க, அதனால் செஞ்சு கொடுத்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு ஆள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.